மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இந்த சஷ்டிக்காக நம்ம ஒதுக்குறோம், முருகப்பெருமானை நினைக்கிறோம், அந்த வரங்களை கேட்குறோம், நிறைய பேருக்கு வரங்களும் கிடைக்குது. இதுக்கான ரீசன் என்னம்மா? சஷ்டி திதி அப்படின்னாலே நம்மளை சத்ருக்களை அழிக்கக்கூடிய ஒரு நாள் தான். ஸோ இந்த சத்ரு சம்ஹாரம் பண்ணது, சூரபத்மனை அழித்தது ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டியில். மேஷம் விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ராசிகள் ரெண்டுமே. அதில் மேஷ ராசிக்காரர்களுக்கு முருகன் அருள் அதிகமாக உண்டு. நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்கே பச்சை தான். பச்சை எதனால் அப்படின்னா அந்த செழிப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே அது சந்திராஷ்டமமாக இருக்கும். ஸோ இந்த சந்திராஷ்டமத்தில் சுவாமிக்கு நம்ம கோயிலில் போய் கொடுக்கும் பொழுது அவருக்கு அதை மார்பில் சாத்துறது ரொம்ப விசேஷமானது. ஸோ சுவாமிக்கு வள்ளி தெய்வானைக்கு எல்லாமே பச்சை நிறத்தில் அவங்க சாத்தி, இவங்களும் பச்சை உடுத்தி அந்த மறிக்கொழுந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது. அவங்க பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கிறதுக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இவங்க பண்ணலாம். சிம்மராசிக்காரர்கள் சந்தன எண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய், இது 3 சேர்த்துன தீபம் கன்னிராசிக்காரர்கள் ஏற்றுறது விசேஷம். காதலர்கள் கண்டிப்பாக அதை பண்ணலாம், அவங்க காதல் ஜெயிக்கிறதுக்கு. ப்ளஸ் இப்போ 7ல் சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நிறையா மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவெல்லாம் வரும். ஏன்னா அடுத்தது அஷ்டம சனி வேறு வந்துடும். இல்லை இவங்க கண்டிப்பாக பிச்சிப்பு பாவாடை சாத்தலாம். 3 கோயில்களுக்கும் ஒவ்வொரு விதமான மலர்கள் கொடுத்து தீபம் ஏற்றும் பொழுது ஒரு ஆலயத்தில் நெய் தீபம், ஒரு ஆலயத்தில் நல்லெண்ணெய், ஒரு ஆலயத்தில் இலுப்பை எண்ணெய். பிரசாதம் பார்த்தீங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஆஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதரம் அவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட கந்த சஷ்டி தொடர்பில் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. கந்த சஷ்டி, அதுவும் மகா கந்த சஷ்டி. இப்போ மாதந்தோறும் 2 சஷ்டி திதி வரும். இந்த மகா கந்த சஷ்டிக்கும் இந்த சஷ்டி திதிக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? ஏன் இந்த 6 நாட்களையும் நம்ம இந்த சஷ்டிக்காக நம்ம ஒதுக்குறோம், முருகப்பெருமானை நினைக்கிறோம், அந்த வரங்களை கேட்குறோம், நிறைய பேருக்கு வரங்களும் கிடைக்குது. இதுக்கான ரீசன் என்னம்மா? இந்த எப்பொழுதுமே ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் அந்த பிரதம திதி சஷ்டி ஆரம்பிக்குது. மகா கந்த சஷ்டி அப்படிங்கிறது சூரசம்ஹாரம் நடக்கிற அன்னைக்கு. உண்மையிலேயே சஷ்டி திதி அப்படின்னாலே நம்மளை சத்ருக்களை அழிக்கக்கூடிய ஒரு நாள் தான். ஸோ இந்த சத்ரு சம்ஹாரம் பண்ணது, சூரபத்மனை அழித்தது ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டியில். ஸோ இந்த சஷ்டி ரொம்ப விசேஷம். ஏன்னா முருகப்பெருமான் 6 நாட்களும் சூரபத்மனோட வதம் பண்ணி 3 அந்த தாரகாசுரன், சிம்மமுகன், சூரபத்மனை வதம் பண்ணார் இல்லையா. அதனால் அவருக்கு சூரபத்மன் சரணாகதி அடைஞ்சு முருகப்பெருமான்கிட்ட அவர் சேவலாகவும் மயிலாகவும் ஆனதும் இந்த சஷ்டி திதியில தான். அதனால இது மகாகந்த சஷ்டின்னு சொல்லி. நிச்சயமா. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயில் அப்படிங்கிறது மாம்பழம் வாங்குற அந்த கதையிலேயே முருகன் மயில்ல தான் உலகத்தை சுத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஆனா அதுக்கு பிறகு அவர் சூரசம்ஹாரம் செஞ்சதுக்கு அப்புறமும் அப்போதான் சூரபத்மன் மயிலாகவும் சேவலாகவும் மாறுறாரு அப்படின்னு சொல்றாங்க. வாகனமா அந்த மயில் வாகனம் அந்த ஸ்டார்டிங்ல இருந்த மயில் யாரு, அதுக்கப்புறம் சூரபத்மன் அப்படின்றாங்கல்ல. அப்ப அந்த ஸ்டார்டிங்லயே ஒரு மயிரோட இல்ல மயில் இப்ப உலகம் எப்போ சிருஷ்டியாச்சோ அப்பவே பிரம்மன் சிருஷ்டியில மயில் எல்லாமே வந்தாச்சு. இவர் மயிலை வாகனமா தானே, நான் மயிலா அது புதுசாக சிருஷ்டி பண்ணலை, மயிலாக்கி என்னை வாகனமாக்கிக்கோன்னு சொல்கிறார். ஏன்னா முருகப்பெருமான் ஏற்கனவே மயில் வாகனன் தானே. அவர் அது சூரபத்மனுக்கு தெரியும் தானே அது. அதனால் அவர் எனக்கு சேவல் கொடியாகவும் நான் உனக்கு வாகனமாகவும் இருக்கேன் அப்படின்னு. ஸோ எல்லா முருகன் கோவில்கள்லேயும் சுவாமிக்கு இருக்கக்கூடிய வாகனம் அந்த சூரபத்மன் மயிலாக மாறினது தான். மயிலுங்கிறது உலகத்தில் எல்லா இடங்களையும் வியாபிச்சிருக்கு. பட் அவருக்கு வாகனம், இப்போ நம்ம இந்திரனுக்கு யானை சொல்கிறோம் இல்லையா, ஐராவதமாக இருந்ததுன்னு. அந்த மாதிரி முருகனுக்கான அந்த வாகனம் மயிலாக மாறி சூரபத்மன். நிச்சயமா. அது ஒரு பாடல் கூட வரும் இல்லையா, மயிலாக நான் மாற வேண்டும் வள்ளி மணவாளன் என் தோழி. அதாவது அது எதுக்காக அந்த கதை வந்தது, சூரபத்மனுக்கு மயில் வாகனன்னா மாறினது என்ன அப்படின்னா, இறைவனிடத்தில் யார் தஞ்சம் புகுந்தாலும் அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து
சரணாகதி அடைஞ்சு நான் உன் கூடவே ஐக்கியமானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சுவாமியோடையே ஐக்கியமாக இருக்காரு. அப்போ சூரபத்மன் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து கந்தன்ட்ட வந்து நான் உங்ககிட்ட ஐக்கியமாறேன்னு சொன்னது தான். அதனால் அவர் வாகனமாக இருக்கார் இன்னைக்கு வரைக்கும். நிச்சயமா. இப்போ வந்து நம்ம இந்த சஷ்டி காலங்கள்ல அல்லது சஷ்டியினுடைய அந்த அதாவது சூரசம்ஹாரம் நடக்கிற அந்த நாட்கள்ல வந்து முக்கியமா வந்து இந்த 12 ராசிக்காரர்களும் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா மேஷ ராசிக்காரர்கள் இவங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த சஷ்டி காலங்கள்ல அல்லது இந்த அதாவது சூரபத்மன் வந்து வதம் செய்யற அந்த காலகட்டத்துல வந்து எந்த கோவில்களுக்கு போகலாம்? பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு தான் வந்து அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவங்கல்ல. ஸோ மேஷம் விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ராசிகள் ரெண்டுமே. அதில் மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து முருகன் அருள் அதிகமாக உண்டு. கிருத்திகா நட்சத்திரமும் உங்களுக்கு மேஷத்துலேயே வருது, செவ்வாய் அதிபதியும் மேஷமே தான். ஸோ இப்போ இந்த சஷ்டி காலத்தில் வந்து செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார், சப்தமத்தில் 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலமான ஒரு சஷ்டி காலம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து குன்றில் இருக்கக்கூடிய குமரன்னு சொல்லுவாங்க. ஸோ மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் அவங்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதியாக இருப்பாங்க. அதனால் எங்கெல்லாம் அவங்கவுங்க ஊர் பக்கத்தில் எங்கெல்லாம் சின்ன மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோவிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ அவங்க அந்த கோயிலுக்கு போகலாம். ஆனால் குறிப்பாக வந்து சொல்லுவாங்க இல்லையம்மா, இந்த சஷ்டி காலங்களில் வந்துட்டு திருச்செந்தூர் தான் போகணும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ மேஷராசிக்காரர்களுக்கும் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், திருச்செந்தூரும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகும் அப்படின்னு. திருச்செந்தூர் எல்லாருக்கும் கனெக்டிவிட்டி ஆகும். ஏன்னா திருச்செந்தூர் கோவில் இந்த ராசிக்காரர்கள் தான் போகணும்லாம் கிடையவே கிடையாது. எல்லா ராசிக்காரர்களும் எல்லா கோவில்களும் போகலாம். பட் பிரத்யேகமாக ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி பார்க்கறச்சு மேஷராசிக்காரர்களுக்கு மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு, ஓகேவா? ஏன்னா சூரியனோட தான் செவ்வாய் இருக்கார், சூரியன் துலாத்தில் இருக்கார், மேஷத்துலேருந்து 7ஆம் இடத்துல இருக்கார். ஸோ குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரன் கோவில் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதியாக இருக்கும். அதனால் அவங்க போகலாம். திருச்செந்தூர் எல்லாருமே போகலாம், எல்லா ராசிக்காராலுமே போகலாம். நிச்சயமா. இப்போ மேஷ ராசிக்காரர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த சஷ்டி காலங்களில் வந்து முருகரை வழிபடுறதுக்கு என்ன மாதிரியான நிறங்களை வந்து அவங்க பயன்படுத்தலாம்? இந்த மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக செவ்வாய் ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால சிகப்பு நிறத்தை அவங்க வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்கே வந்து பச்சை தான். திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து பச்சை எதனால் அப்படின்னா அந்த செழிப்பு அப்படிங்கிறதுக்கு தான் பச்சை, ப்ராஸ்பெரிட்டியை சொல்கிறது. பட் மேஷராசிக்காரர்கள் இந்த விரத காலத்தில் ஒரு ஆரஞ்சு கட்டலாம், இல்லைன்னா அவங்க வந்து சிகப்பு. தேவியானை கல்யாணம் வந்து உங்களுக்கு சஷ்டி சூரசம்ஹாரத்துக்கு மறுநாள் இருக்கும் இல்லையா, ஸோ சுவாமிக்கு நீங்கள் போய் வாங்கி கொடுக்கறதுலையுமே சிகப்பு ஆடை வாங்கி கொடுக்கறது நல்லது. நிச்சயமா. இவங்களோட வழிபாட்டு முறையில் என்ன மாதிரியான தீபங்கள் ஏற்றலாம், என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் பண்ணலாம்? மேஷராசிக்காரர்கள் வந்து தீபத்துக்கான எண்ணெய் என்ன ஏற்றலான்னா 3 எண்ணெய் சேர்ந்தது அவங்க ஏற்றுக்கலாம். ஒன்று இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், இது 3ம் சேர்ந்த தீபம் ஏற்றும்போது அவங்களுக்கான பலன் நல்லாயிருக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினர் இந்த இதை வந்து அவங்க மேற்கொள்ளலாம். சஷ்டி கவசம் 2 வேளையும் சஷ்டி கவசம் படித்து அவங்க முருகப்பெருமானை செவ்வாடை உடுத்தி வணங்கி செவ்வரளி பூவினால் அர்ச்சனை பண்ணி எல்லாமே சிகப்பில் இருக்கணும். ஸோ நெய்வேத்தியம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சிகப்பில் இந்த கவுனி அரிசி இருக்குது இல்லைங்களா, கவுனி அரிசியில் பாயசம் பண்ணலாம், அது பண்ணி சாப்பிடலாம். மேஷராசிக்காரர்கள் இந்த சஷ்டி காலங்கள் எப்படியான வழிபாட்டு முறைகளை செய்தால் அவங்களுக்கான என்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து ரிஷபராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சஷ்டி காலகட்டங்களில் வந்து அவங்களுடைய வழிபாட்டு தெய்வம் அல்லது அவங்க சொல்லக்கூடிய முருகன் கோவில் அப்படிங்கிறது எது? ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டியோட தான் அவங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். ஏன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு சஷ்டி காலத்தில் தனுசு ராசியில் தான் இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து மூலத்தில் இருக்கார், திங்கக்கிழமை சஷ்டி அன்னைக்கு பூராடத்தில் இருப்பார். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே அது வந்து சந்திராஷ்டமமாக இருக்கும். ஸோ இந்த சந்திராஷ்டமத்தில் வந்து கண்டிப்பாக நல்ல உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே வள்ளி தேவானையோட ஒரு முருகன் கோயில் இருக்கோ பாலபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ அவங்களுக்கான அந்த நிறமும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு half white எடுத்துக்கலாம். இந்த வெண்மை நிறத்துலேயே கொஞ்சம் பழுப்பு வெண்மை எடுத்துக்கிட்டு அந்த நிறத்தாக்கான ஆடையும் உடுத்தி அவங்க பாலபிஷேகம் பண்ணலாம். பாலில் செய்யக்கூடிய நைவேத்தியங்கள் நீங்கள் வெறும் பாலில் கல்கண்டு போட்டு நைவேத்தியம் பண்ணலாம், இல்லை பால் பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம்.
அண்ட் வெண்மை நிற மலர்கள் வந்து கொடுத்து பண்ணலாம். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் வந்து புஷ்பம் கொடுக்கணுன்னா அது மாலையாக கொடுத்தா ரொம்ப விசேஷம். ஸோ முருகன் வள்ளி தெய்வானைக்கு ஒரு மல்லி மாலை சாத்தி அவங்க அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். நிச்சயமா. இவங்க என்ன தீபம் போடலாம்? நெய் தீபம் தான். ஸோ சுக்கிரன் அதிபதி இல்லையா ரிஷபம், அதுவும் அவங்களுக்கு சந்திராஷ்டமம் வேறு, அதனால் கண்டிப்பாக நெய் தீபம் தான் யூஸ் பண்ணணும், பசும் நெய் தான். நிச்சயமா. ரிஷபராசிக்காரர்கள் இந்த கந்த சஷ்டி காலத்தில் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இந்த கந்த சஷ்டி காலத்தில் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளும்? மிதுன ராசிக்காரர்கள் பச்சை நிறம் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஏன்னா புதனுக்கு அதிபதி அவங்க. இந்த சஷ்டி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 5ஆம் இடத்துலனாலே பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் வந்து பச்சை பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். மறிக்கொழுந்து கொடுக்கலாம், சுவாமிக்கு வந்து மறிக்கொழுந்து கொடுக்கலாம். ஜென்ரலாக வந்து சுவாமிக்கு நம்ம கோயிலில் போய் கொடுக்கும்பொழுது அவருக்கு அதை மார்பில் சாத்துறது ரொம்ப விசேஷமானது. ஸோ சுவாமிக்கு வள்ளி தெய்வானைக்கு எல்லாமே பச்சை நிறத்தில் அவங்க சாத்தி இவங்களும் பச்சை உடுத்தி அந்த மறிக்கொழுந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது. பச்சை பயறில் வெல்லம் போட்டு பாயசம் பண்ணுறதோ இல்லை பச்சை பயிறு சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதோ ரொம்ப விசேஷம். நிச்சயமா. இவங்களுக்கான தீபம் அப்படின்னா என்ன? இவங்க வந்து ஜென்ரலாக வீட்டில் என்ன நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறாங்களோ அது ஏற்றினாலே போதும் தான். இவங்க அந்த பச்சையை உடுத்துறதுனால தீபத்தில் வந்து அவங்க நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். இவங்க எந்த ஆலயத்துக்கு சென்றால் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த சஷ்டி காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? அதாவது கடலோரத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் இவங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ நமக்கு இப்போ சென்னையிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபடை வீடு இருக்குது, வல்லக்கோட்டை இருக்குது, இந்த பக்கம் கந்தசாமி கோயிலெலாம் இருக்குது. ஸோ பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நிச்சயமா. அதாவது நம்ம இப்போ மிதுன ராசிக்காரர்கள் இந்த சஷ்டி காலங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் அடுத்து கடக ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய தெய்வங்கள் அல்லது கோவில்கள் அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் இந்த சஷ்டி காலத்தில். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து கடகத்தில் தான் இருக்கார். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து முருகப்பெருமானே ஒரு குருவாகவும் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதனால் கடகராசிக்காரர்களுக்கு குரு வந்து அங்கேயே இருக்கிறதுனால இவங்க வந்து திருச்சி பக்கத்தில் திருவிடைக்கழின்னு ஒரு கோவில் இருக்குது, ரொம்ப அழகான முருகன் கோவில். நம்ம சஷ்டியோட சம்மந்தப்பட்ட கோவில் தான் அது, திருவிடைக்கழி. அதனால் கடகராசிக்காரர்கள் திருவிடைக்கழி போகிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சவங்க போகலாம், ஏன்னா எல்லாருக்கும் முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா. அண்ட் இவங்க வந்து மஞ்சள் நிறம் உடுத்துறது ரொம்ப விசேஷம். ஏன்னா குரு அவங்க ராசியில் இருந்து அருள் பாலிக்கிறாரு. அண்டு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 6லேருந்து 8ஆம் இடத்துல குருவும், குரு இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல சந்திரனும் சத்ரு சம்ஹாரம் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் கடகராசிக்காரர்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து சத்ரு சம்ஹார ஹோமமே பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது கோவிலில் எல்லாம் நடக்கும், சஷ்டி ஹோமம்லாம் நடக்கும் இல்லையா, அங்கே போய் அவங்க கலந்துக்கலாம். ஹோமத்துக்கான திரவியங்கள் நெய்யெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அந்த அந்த இது போடுவாங்கள்ல ஹோமத்தில், அதெல்லாத்தையும் அவங்க வந்து வாங்கி கொடுக்கலாம். என்னென்ன இதுவோ வெற்றி வேறு, கொப்பரை, இந்த மாதிரி என்ன ஹோமத்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். நிச்சயமா. இவங்க செய்யக்கூடிய நைவேத்தியம் அல்லது இவங்க வந்து மஞ்சள் நிறம் இவங்களுக்கு ரொம்ப விசேஷம்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ வந்து செவ்வந்தி பூவை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். மஞ்சள் நிறத்தில் இருக்கிற செவ்வந்தி பூ மாலையாக போடலாம் சுவாமிக்கு. அதே மாதிரி அவங்க வீட்லேயுமே கடலைப்பருப்பில் பாயசம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ கடலைப்பருப்பு சுண்டலோ கடலைப்பருப்பு பாயசமோ நைவேத்தியம் விசேஷம். நிச்சயமா. தீபம்னா என்ன தீபம் இவங்க ஏற்றலாம்? இவங்க நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க தீபம் அப்படிங்கிறத விட ஹோம திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஹோமத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வாங்கி கொடுக்கலாம். நிச்சயமா. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஷஷ்டி தினங்கள்ல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்துக்கு சென்று இந்த ஷஷ்டி காலங்களில் வழிபாடு செய்தால் சிறப்பாக அவங்களுக்கு இருக்கும்? இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சஷ்டி காலத்தில் அவங்க, அதுவும் சூரியன் வந்து நீச்சம் பெற்றிருக்கிறாரு, அதனால் இவங்களுமே அந்த மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஊரில் இப்போ திருச்சி பார்த்திங்கன்னா விராலி மலை இருக்கும், பழனி போகலாம், நம்ம திருப்பரங்குன்றமுமே குடைவரை கோவில் தான். அந்த மாதிரியான ஆலயங்கள் வந்து சென்னையில் எங்கே போகலாம்? சென்னையில் வந்து நம்ம கந்தசாமி கோயில் போகலாம், ரொம்ப அழகான கோவில் அது. இப்போ தான் சமீபத்தில்
கும்பாபிஷேகமும் ஆச்சு. அந்த கோவில் குளமே அவ்வளோ பெருசு உள்ள. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க கந்தசாமி கோயில் போகலாம். ரொம்ப அழகான கோவிலும் கூட அது. அதனால் சிம்மராசிக்காரர்கள் அங்கே நம்ம முருகனை போய் அங்கே தரிசனம் பண்ணலாம். இவங்க வந்து சிம்மராசிக்கு வந்து ராசிநாதன் சூரியன் வந்து இந்த ஐப்பசி மாதம் நீச்சமாக இருக்கார். அதனால் இந்த சஷ்டி காலத்தில் அவங்க விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியத்திற்காக. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் வர 8ஆம் இடத்துல இருக்கார் இல்லைங்களா. அதனால் 5ல் வந்து சந்திரன் இருக்கிறதுனால அவங்க பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கிறதுக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இவங்க பண்ணலாம் சிம்மராசிக்காரர்கள். அதனால் ஒருவேளை உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வணங்குறது இவங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ கண்டிப்பாக ஒரு மலர் இவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா அரளி, செவ்வரளி வந்து யூஸ் பண்ணலாம். நெய்வேத்தியம் வந்து மாதுளம்பழம் யூஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா மாதுளம்பழத்துலேயே சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க முருகனுக்கு, ரொம்ப விசேஷம். ஸோ அந்த மாதுளை முத்துக்களாலேயே வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த அபிஷேகம் பண்ணி அதையே அவங்க அந்த விரதத்தில் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். இவங்க போடக்கூடிய தீபம் அப்படின்னா என்ன தீபம்? இவங்க வந்து 5 எண்ணெய் சேர்ந்த தீபம் போடலாம். ஸோ அதில் வேப்பெண்ணெய் சேர்த்துக்கலாம். வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், நெய், இலுப்பை எண்ணெய், அடுத்தது விளக்கெண்ணெய். இந்த 5 எண்ணெய்களும் சேர்த்து தீபம் போடுறது வந்து இவங்களுக்கு எல்லா கிரகங்களுக்கான தோஷ நிவர்த்தி அதில் வரும். நிச்சயமா. இவங்க செய்யக்கூடிய நைவேத்தியம் அப்படின்னா என்ன? அதான் நான் சொன்னேன்ல, மாதுளம்பழம் நைவேத்தியம். அதுவே அவங்க ஒரு வேளைக்கு அது உபவாசத்தில் அதே சாப்பிட்றதும் ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் வந்து செவ்வாயோடையும் சேர்ந்துருக்கார். ஸோ சூரியன் செவ்வாய் புதன் காம்பினேஷன் இருக்கும்போது ஹெல்த் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் படுத்தும். அதனால் சஷ்டியில் இவங்க இதை மேற்கொள்ளலாம். நிச்சயமா. சிம்மராசிக்காரர்கள் சஷ்டி காலத்துல என்ன மாதிரியான வழிபாடுகளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து கன்னிராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க இந்த சஷ்டி காலகட்டங்களில் வந்து இந்த விரத அனுஷ்டானங்கள் என்ன மாதிரி மேற்கொள்ளணும்? கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் புதன் அதிபதி தான். ஸோ இவங்களும் பச்சை பயன்படுத்துறது விசேஷம். ஆனால் சுக்கிரன் இவங்க ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால இவங்க வந்து வெண்மை நிறத்தை வந்து பயன்படுத்தலாம். ஸோ முழுசாக வெண்மை இல்லாட்டாலும் ஒரு மாதிரி அந்த பழுப்பு ஐவரி கலர்னு சொல்லுவாங்க, இல்லை சாண்டல்வுட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க அதை பயன்படுத்தலாம். இவங்க யூஸ் பண்ணுற எண்ணெயில் கொஞ்சம் சந்தன ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ சந்தன எண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய், இது 3 சேர்த்துன தீபம் கன்னிராசிக்காரர்கள் ஏற்றுறது விசேஷம். இந்த ஐப்பசி மாதம் இந்த எண்ணெயெல்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, இது எல்லாமே லக்ஷ்மி யோகத்தையும் கொடுக்கும். அதனால தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ இவங்க கண்டிப்பாக கொஞ்சம் அந்த சாண்டல்வுட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ சந்தனாதி தைலம் சொல்கிறோம் இல்லையா, அது சாண்டல்வுட் ஆயில், நெய் அண்ட் இலுப்பை எண்ணெய் 3 சேர்த்த தீபம் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தலாம். இவங்க பயன்படுத்தக்கூடிய மலர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க, நித்திய மல்லின்னு கூட சொல்லுவாங்க. அதை ரொம்ப வாசனையாக இருக்கும். அண்ட் அது இரவு நேரத்தில் தான் அது மலரும். ஸோ கன்னிராசிக்காரர்கள் அதை வந்து நிச்சயமாக வள்ளி தெய்வானைக்காவது அதை வந்து நீங்கள் வாங்கி போடலாம். ரொம்ப நம்ம நினச்சது வந்து அந்த பூ போட்டு வேண்டிக்கிட்டோன்னா நம்ம நினச்சது நடக்கும். பிச்சிப்பூ ரொம்ப பிடிக்கும் வள்ளிக்கு அது. ஸோ காதலர்கள் வந்து கண்டிப்பாக அதை பண்ணலாம் அவங்க காதல் ஜெயிக்கிறதுக்கு. ப்ளஸ் இப்போ 7ல் சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நிறையா மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவெல்லாம் வரும். ஏன்னா அடுத்தது அஷ்டம சனி வேறு வந்துடும். அதனால் இவங்க கண்டிப்பாக பிச்சிப்பூ பாவாடை சாத்தலாம் அம்பாளுக்கு. இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த நித்தியமல்லி மலர் வாங்கி போட்டு சுவாமியை வேண்டிக்கலாம். நெய்வேத்தியம் அப்படின்னு பண்ணும்பொழுது கல்கண்டு சாதம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இவங்க வந்து நம்ம வெண்மை நிறம் சொல்லியிருக்கோம். அதனால் கல்கண்டு சாதம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இல்லை கல்கண்டில் ஆன பாயசம், சர்க்கரைக்கு பதிலாக பாலில் கல்கண்டு போட்டு பாயசம் பண்ணலாம். கன்னிராசிக்காரர்கள் இந்த சஷ்டி காலங்களில் எந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு? சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து திருக்கல்யாணம் பண்ணுற ஆலயங்கள் இருக்கும். இப்போது திருத்தணி வந்து ரொம்ப விசேஷம். காதலர்களுக்குன்னு சொல்லுவாங்க, நினச்சது நடக்கும் அப்படின்னு. ஸோ திருத்தணி போகலாம். அப்படி இல்லைன்னா திருப்பரங்குன்றம் போகலாம். தேவயானை திருமணம் அங்கே தான் நடக்குது. ஸோ திருப்பரங்குன்றம் போகலாம். ஒரு சில ஆலயங்கள் வந்து அங்கே திருக்கல்யாணம் நடக்காட்டா கூட இந்த முருகன் திருக்கல்யாணம் அங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும் சில ஆலயங்கள்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஆலயங்கள்லேயும் அவங்க போய் கலந்துக்கலாம்.
நிச்சயமா. அதாவது கன்னி ராசிக்காரர்கள் இந்த சஷ்டி காலங்கள்ல என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை வந்து செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து துலாம் ராசிக்காரர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கந்த சஷ்டி காலங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை இவங்க பண்ணணும்? சஷ்டி ஆரம்பித்ததே சந்திரன் வந்து துலாத்தில் இருக்கும்போது தான் இல்லையா? ஸோ சூரியனோட சேர்ந்து இருக்காரு. அண்டு புதன் நம்ம துலாத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ துளாராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து சுவாமியை வணங்கணுன்னே இல்லை. நீங்கள் போய் சுவாமிக்கு ஒரு கற்பூரம் ஏற்றினா கூட உங்களுக்கு நினச்சது கிடைக்கும். அப்படி ஒரு பலன் இந்த கிரக நிலைகள்னால இருக்குது. அண்டு சுக்கிரன் அதிபதி வேறு, சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்காங்க. ஸோ துளாராசிக்காரர்களுக்கு வந்து எந்த முருகன் ஆலயம் வேணாலும் அவங்க போகலாம். அந்த ஆலயங்களில் வந்து அவங்க அன்றைக்கி நிறம் அப்படின்னு வந்து பார்த்தா சூரியன், சந்திரன், புதன் எல்லாம் இருக்கிறதுனால இந்த கிரகங்களுக்கான நிறங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஐதர் ரெட் ஆர் ஆரஞ்ச் ஆர் ஒயிட். இதில் 3ல் எது வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம், அவங்க இஷ்டம்தான். அண்ட் கதம்ப பூன்னு சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாமே இருக்கும் அதில். அந்த மாதிரி ஒரு கதம்ப மாலை வந்து அவங்க சுவாமிக்கு சாத்துறது விசேஷம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்ச ஆயில் இருக்குது பார்த்திங்களா, 5 எண்ணெய் சேர்ந்த தீபம் ஏற்றலாம். இதில் வந்து நெய் கண்டிப்பாக இருக்கும், இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்ப எண்ணெய் அண்ட் விளக்கெண்ணெய், இந்த 5 எண்ணெயும் சேர்த்து ஏற்றலாம். ரொம்ப ஐஸ்வர்யம். நிச்சயமா. துலாம் ராசிக்காரர்களுக்கான வழிபாட்டு முறை இந்த கந்த சஷ்டி காலத்தில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்காரர்கள், இவர்களுக்கான வழிபாட்டு முறைகள் இந்த கந்த சஷ்டி காலத்தில் என்ன செய்யலாம்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா யார் எதிரிகள்னே தெரியாது. நல்லவங்க கூட அவங்களுக்கு கெட்டவங்களாக இருப்பாங்க. அண்ட் அவங்கள சுற்றி எப்போவுமே சில எதிரிகளும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. ஜென்ரலி நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த திமிர் பேச்சு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நிறையவே இருக்கும். அதனால் அந்த சத்ருக்கள் வந்து அவங்களுக்கு நிறையாவும் இருப்பாங்க. ஆல்ரெடி இப்போ ராகு வேறு 4ல் தான் இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்கா அப்படிங்கிறத விட அவங்களுக்கு எனிமீஸ் நிறையா. அதனால் சத்ரு சம்ஹாரங்கிறது இவள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒன்று. இந்த சஷ்டி காலங்களில் 2 வேளையும் அவங்க சஷ்டி கவசம் படிக்கணும் கண்டிப்பாக. அண்டு சண்டே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது, ஐப்பசி மூலம்னு சொல்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருமே போய் எங்கேயாவது எந்த ஆலயத்தில் சுவாமிக்கு வந்து, ஏன்னா 6 நாளுமே யாகம் நடக்கும், யாகம் நடக்கிற இடத்துல போய் இவங்க அந்த சத்ரு சம்ஹார யாகத்தில் கலந்துக்கலாம். அண்ட் கந்த சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடக்கிறது இல்லையா, அன்றைக்குமே இவங்க போயிட்டு சுவாமிக்கு உண்டான விசேஷங்கள், கோவிலில் ஏதாவது ஒரு கைங்கரியம், புஷ்ப கைங்கரியமோ அன்னதானமோ ஏதோ ஒரு கைங்கரியத்தில் அவங்க கலந்துக்கிறது நல்லது. அண்ட் மலர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 விதமான மலர்கள் அவங்க கொடுக்கலாம். ஒரு சம்பங்கி மாலை கொடுக்கலாம், ஒரு அரளி மாலை கொடுக்கலாம், அதே மாதிரி ஒரு மல்லி மாலை கொடுக்கலாம். ஸோ 3 வித மாலை போட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். நெய்வேத்தியம் அப்படிங்கும்பொழுது ஏன்னா இந்த சஷ்டி காலத்தில் எல்லாருமே வந்து விரதம் இருப்பாங்க. ஸோ விரதம் இருக்கிறவங்களுக்கு கோவிலில் பால் கொடுக்கறது, பழங்கள் கொடுக்கறது, அந்த மாதிரியான இதை அவங்க எடுத்துக்கலாம், தானமாக கொடுக்கலாம். நிச்சயமா. நம்ம வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இந்த கந்த சஷ்டி வழிபாடு முறைகளை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம தனுசு ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கான இந்த கந்த சஷ்டி கால வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது என்னமா? தனுசு ராசிக்காரர்களுக்கு சஷ்டி ஆகும்போது சந்திரன் தனுசுல தான் இருப்பார். ஸோ ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப விசேஷம், திங்கக்கிழமை அதை விட விசேஷம், செவ்வாய்க்கிழமை அதை விட ரொம்ப விசேஷம், திருக்கல்யாணம். ஸோ ஞாயிறு, திங்கள், செவ்வாய் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அவங்க ராசியிலே இருக்கும் பொழுது அவங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ அந்த முழுமையான பலன் வந்து அவங்களுக்கு இருக்கும். குழந்தை இல்லாதவர்களாக இருக்கட்டும், இல்லை திருமண தோஷம் இருக்கிறவங்க எல்லாமே அவங்க பண்ணலாம். ஏன்னா குருவும் இப்போ 8ல் அவங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கு இல்லையா, அதனால் இவங்க வந்து முடிஞ்சால் சுவாமி மலை போகிறது ரொம்ப விசேஷம். முருகன் ஆலயமாக அவங்களால முடியும் அப்படின்னா சுவாமி மலை போகலாம், இல்லைன்னா அவங்களுக்கு எங்கே முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கோ போகலாம். மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப அன்னைக்கு வந்து மஞ்சள் ரொம்ப விசேஷம். உங்களுக்கு சாமந்தி பூவால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப இது கண்டிப்பாக. இப்போ சஷ்டியும் போது சரி, டெய்லியே சுவாமிக்கு அபிஷேகம் இருக்கும். ஸோ பஞ்சாமிரதத்துக்கான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஸோ எந்த கோவிலில் அதை பண்ணுறாங்களோ நீங்கள் அதுக்கான முழுமையாக வாழைப்பழம், அந்த பேரிச்சம்பழம்,
தேன் இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். நிச்சயமா. இவங்க வந்து என்ன மாதிரியான தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யும்? இவங்க வந்து நல்லெண்ணெய் ஏற்றலாம், நெய் ஏற்றலாம், எது வேணாலும் ஏற்றலாம். நிச்சயமா. அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த சஷ்டி கால வழிபாட்டு முறைகளை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கான இந்த சஷ்டி வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது என்ன? மகர ராசிக்காரர்களுக்கு வந்து ஏற்கனவே குரு பகவான் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கார். அண்டு சந்திரன் வந்து அப்போ 12ல் இருப்பார். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய கொஞ்சம் சுப விரயம் எல்லாம் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையில் அன்றைய நாளில் ஒரு 3 ஆலயங்களாவது இவங்க போகலாம். 3 ஆலயம் போகலாம். ஸோ காலையில் ஒரு முருகன் கோயில் போகலாம், சாயந்தரம் ஒன்று, அந்த சாயந்தரமே ஒரு 2 முருகன் கோயில் அவங்க பார்த்தாங்கன்னா விசேஷம். ஸோ 3 முருகன் ஆலயம் ஒரே நாளில் பார்க்குறது மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷமானது. ஸோ நிறங்கள்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க நீல நிறம் அன்றைய நாளில் அணியலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த நீல நிறத்தில் அணிஞ்சு அவங்க ஒரு வேண்டுதல் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு பலிக்கும். அதனால் காலையில் ஒரு டார்க் ராயல் ப்ளூ போடலாம், ஈவினிங் ஒரு ஸ்கை ப்ளூ போடலாம். ஸோ ப்ளூவில் எனி கலர் அவங்க எடுத்துக்கலாம். அண்டு மலர்கள்னு பார்க்கும் பொழுது அவங்க வந்து நம்ம ஏற்கனவே மிதுனத்துக்கு சொன்னோம், மறிக்கொழுந்து வந்து ரொம்ப விசேஷம். அது மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கும் மறிக்கொழுந்து வாங்கி கொடுக்கலாம். ஒரு முருகன் ஆலயத்தில் மறிக்கொழுந்து வாங்கி கொடுக்கலாம், ஒரு முருகன் கோயிலில் அவங்க மல்லிப்பூ வாங்கி கொடுக்கலாம், ஒரு முருகன் கோயிலில் ஜாதி மல்லி வாங்கி கொடுக்கலாம். ஸோ 3 கோயில்களுக்கும் ஒவ்வொரு விதமான மலர்கள் கொடுத்து தீபம் ஏற்றும் பொழுது ஒரு ஆலயத்தில் நெய் தீபம், ஒரு ஆலயத்தில் நல்லெண்ணெய், ஒரு ஆலயத்தில் இலுப்ப எண்ணெய் இதில் ஏற்றலாம். பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 3ஆக கொடுக்கலாம். ஏன்னா முருகனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திணை மாவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, திணை மாவு சொல்ல. அதனால் இந்த திணை மாவு வந்து ரொம்ப விசேஷம். ஸோ ஒரு கோவிலில் இவங்க வந்து வீட்டில் பண்ணுறாங்கன்னா திணை மாவு அவங்க பிரசாதமாக பண்ணலாம். கோவில்களுக்கு நீங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக மாதுளம்பழம் ஒரு கோவிலில் நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு கொடுக்கலாம். மீதி 2 ஆலயங்களில் நம்ம ஜென்ரலாக என்ன அர்ச்சனை பண்ணுவோமோ தேங்காய் பழம் உடச்சி பண்ணுறதை நீங்கள் பண்ணலாம். பட் ஒரு கோவிலில் கண்டிப்பாக மாதுளம்பழம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். நிச்சயமா. மகர ராசிக்காரர்களுக்கான இந்த கந்த சஷ்டி கால வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கும்பராசிக்காரர்கள், இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சஷ்டி கால பொழுதை வந்து எப்படி முருகனை நோக்கி வழிபாட்டுகளை இவங்க செய்யலாம்? கும்பராசிக்காரர்கள் பாவம், அவங்களுக்கு வந்து ராசியில் ராகு 7.5 சனி வேறு நடக்கிறது. அண்ட் இப்போ வந்து குருவும் 6ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் அந்த சஷ்டி விரதத்தை இவங்க கொஞ்சம் ஸ்ரத்தையாகவே பண்ணலாம். இந்த ஒரு பொழுது மட்டும், மற்ற நேரம் எல்லாம் நீர் ஆகாரம் எடுக்கலாம். சஷ்டி முடிகிற வரைக்கும் அவங்க முழுசாக அரிசி சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லாமே நீர் ஆகாரமாக. பட் வயதானவர்களுக்கு முடியாது, அவங்கவுங்களுக்கு என்ன முடிஞ்சதோ. ஆனால் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சஷ்டி கவசம் படிக்கிறது, ஸ்கந்தகுரு கவசம் படிக்கிறது, இதெல்லாம் முடிஞ்ச வரையில் முருகன் அடியார்களுக்கு இவங்க வந்து அந்த ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். வஸ்திர தானம் வந்து பண்ணலாம், திருவோடு பண்ணலாம். இதெல்லாம் வந்து அவங்க எவ்வளோ முடிஞ்சதோ அவங்களால 3 பேருக்கு கொடுக்கலாம், 6 பேருக்கு கொடுக்கலாம். அதனால் அந்த மாதிரி சென்னையில் இருக்கிறவங்க வந்து நம்ம திருவொற்றியூரில் வந்து முருகன் ரொம்ப விசேஷம். திருவொற்றியூரில் வந்து ரொம்ப விசேஷமான முருகர். ஸோ அங்கே வந்து அந்த முருகன் வழிபாடு அவங்க செய்யலாம். திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த முருகன் வழிபாடு, திருவண்ணாமலை கோவிலில் இருக்கக்கூடிய முருகனை வந்து வழிபாடு செய்யலாம். ஸோ கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி முருகன் கோயிலெல்லாம் போய் வேண்டிக்கிட்டாங்க, விரதம் இருக்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. நிச்சயமா. இவங்க என்ன மாதிரியான நைவேத்தியங்களை படிக்கலாம், என்ன மாதிரியான தீபம் போடணும்? பால் வந்து கொடுக்கலாம் வெறும். ஏன்னா நம்மளே அவங்கள வந்து விரதம் இருக்க சொல்கிறோம். ஸோ நீங்களும் விரதம் இருந்து சுவாமிக்கும் வெறும் பால் வந்து நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். என்ன மாதிரி தீபம் ஏற்றணும் இவங்களை போல? எல்லா தீபமும் ஏற்றலாம். நெய் தீபம் ரொம்ப விசேஷம். ஸோ நெய் தீபம் ஏற்றி அவங்க, அதாவது விரதத்துக்கான சில முறைகள்னு இருக்கும் தெரியுமா, அதில் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கடுமையான விரதம் இருக்கிறது நல்லது. ஓகே, நிச்சயமா. கொஞ்சம் கடும் விரதத்தை கடைபிடிச்சா நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா கொஞ்சம் சிக்கல்களோட இருக்காங்க. இன்னொன்று அவங்களுக்கு இப்போ சூரியனும் 8ஆம் இடத்துல இருக்காரு. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் அவங்க ஸ்ரத்தையாக இருந்தாங்க அப்படின்னா கிரக தோஷங்கள்லாம் போகும். அதுவும் கலியுகத்தில் வந்து வரத்தை உடனே கொடுப்பவர் முருகப்பெருமான். ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் அவங்க எடுக்கலாம்.
நிச்சயமா. அடுத்து நம்ம நிறைவா மீன ராசிக்காரர்களை பார்த்தோம் அப்படின்னா, இவங்க இந்த கந்த சஷ்டி காலங்கள்ல வந்து என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை கை கொண்டா ரொம்பவே நல்லது? மீனராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சஷ்டி காலத்தில் வந்து 6 முகமாக இருக்கும் தெரியுங்களா? சில முருகனுக்கு வந்து 6 முகமாக முருகன் இருப்பார். அந்த மாதிரியான ஆலயங்கள் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. குருவும் 5ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ முருகனுக்கு வேண்டிய அபிஷேக பொருட்கள் எல்லாம் கொடுக்கலாம். பால், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், என்னென்ன உண்டோ அந்த கந்தக பொடி அது எல்லாமே கொடுத்து அவங்க பண்ணலாம். அண்டு சில கோவில்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து தங்கப்பாவாடை அந்த கவச்சம் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கைங்கரியம் அவங்க செய்யலாம். மீனராசிக்காரர்களுக்கும் ஜென்ம சனி, அதனால் இந்த கந்த சஷ்டியில் வந்து முருகனை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சான்னு வந்து நல்லது. அண்ட் முருகனுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த விபூதி அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க இந்த காலத்தில். ஸோ நீங்கள் கோவிலுக்கு அதெல்லாம் கூட வாங்கி கொடுக்கலாம். ஒரு மாலையாக வாங்கி கொடுக்கறது, பூ வாங்கி கொடுக்கறத விட அபிஷேகத்துக்கான எல்லாமே நீங்கள் செய்யலாம். நிச்சயமா. இவங்க என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் பண்ணணும்? என்ன மாதிரியான? பஞ்சாமிர்தம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நைவேத்தியத்தில். ஸோ பஞ்சாமிர்தம் பண்ணலாம். ஏதாவது ஒரு அவல், இந்த சிகப்பு அவல் இருக்குது இல்லைங்களா, அதில் பாயசம் பண்ணலாம். தினை மாவு பண்ணலாம். இதில் எதுனாலுமே அவங்க பண்ணலாம். அதே போல் இவங்க போடுற தீபம் அப்படின்னா என்ன மாதிரியான தீபம் போடுறது? இவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது. ஏன்னா ஜென்ம சனினால நல்லெண்ணெய் தீபம் விசேஷம். ஸோ அவங்க உடுத்துக்கக்கூடிய ஆடையுமே வந்து ஒன்று நீல நிறம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மஞ்சள் எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லது தான். அதாவது 12 ராசிக்காரர்களும் இந்த சஷ்டி காலத்தில் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டா முருகனை கொஞ்சம் இலகுவாக கெட்டியாக பிடிக்கலாம் அப்படின்னு பல விஷயங்களை எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லியிருந்தீங்க. இந்த சஷ்டி காலத்தின் பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி. நன்றிம்மா. செவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, செவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. Taste the Daily.